Сегодня, 24 июня 1945 года, здесь страна встречает своих сыновей, вернувшихся с победой. ரஷ்யாவோட 80வது விக்டரி டே பரேட் அவங்களோட வெற்றி நாள் கொண்டாட்டம்ன்றது இன்னைக்கு அஃபிஷியலாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த விக்டரி டே பரேடில் நடந்த முக்கியமான சில சம்பவங்கள் இல்லை அந்த கீ ஃபேக்ட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தமிழ் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட விக்டரி பரேடை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த டைமில் வந்து நிறைய டென்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இந்த ஒரு பதிவு? ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எஸ்கலேஷன்ஸ்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு. பார்டரில் வந்து அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் ஏன் நடுவில் இந்த ஒரு வீடியோ தேவைன்ற கேள்வி சில பேருக்கு மேபி வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த சம்பவங்களில் நிறைய பேர் அந்த ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த இரண்டாம் உலக போரில் அதிக பாதிப்புகளை சந்திச்சது சோவியத் யூனியன் தான். இன்னைக்கு ரஷ்யாவாக இருந்து அன்னைக்கு சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா 27 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இந்த ஒரு போராட்டத்தில் பறி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு முக்கியமான விக்டரி டே பரேடுன்றப்போ இவங்களோடது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இரண்டாம் உலக போர் சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் எது வந்தாலும் நம்ம அதை கவர் பண்ணுறது இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வெளியிடுறது எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவும். இந்த விக்டரி டே பரேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 1945 நாசி படைகள் ஜெர்மனி இந்த சோவியத் யூனியன் கிட்ட சரண்டர் ஆனது, இல்லை இந்த அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட சரண்டர் ஆன டே தான் இந்த விக்டரி டேன்னு சொல்லுவாங்க. சரியா சொல்லணும்னா மே மாதம் 8ஆம் தேதி 1945 ஜெர்மனி 11 மணி 1 நிமிஷம் அளவில் இந்த சரண்டரை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கான ரெக்வஸ்ட் நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருந்தாலும் அஃபிஷியலாக இந்த எதிரில் இருந்த தரப்பு சோவியத் யூனியன் இவங்க எல்லாமே அந்த சரண்டரை அக்செப்ட் பண்ணது நைட்டு 11 மணிக்கு தான். இதனால இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே இந்த மாதிரி நாடுகளில் தான் இதை 8ஆம் தேதி அவங்களோட ஒரு வெற்றி கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யாவில் அந்த நேரத்தில் வந்து அடுத்த நாள்ன்றது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்னால ரஷ்யா முன்கூட்டியே அந்த பகல்ன்றதை பார்த்துரும். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி விக்டரி டேன்றது கொண்டாடப்படுது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் ரஷ்யாவில் ஜூன் மாதம் முதல் முறையாக நடந்த இந்த வெற்றி கொண்டாட்டத்தோட ஒரு அணிவகுப்புன்னு சொல்லலாம். அன்னையிலேருந்து 1945 இப்போ வரைக்கும் வருஷம் இந்த 9ஆம் தேதியை வெற்றி நாள் கொண்டாட்டமாக ரஷ்யர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவோட ஒரு பெரிய ப்ரைடுன்னு சொல்லலாம். இந்த இரண்டாம் உலக போரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பான தகவல் என்னன்னா அதிக இழப்புகளை சந்திச்சது இஸ்ரேலியர்கள் தான். இஸ்ரேலியர்கள் இல்லை யூதர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக வந்து இந்த போரில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாசி படையினர்னால இவங்க தான் வந்து நேரடியாக அதிகமாக துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. இது உண்மைதான். ஆனால் அதிக இழப்புகளை இவங்க மட்டுமே சந்திச்சாங்கன்னு சொல்றது இந்த இடத்துல ஒரு உண்மையான தகவல் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இல்லை உதாரணம் இல்லை, இதுதான் வந்து ஃபேக்ட். அன்னைய சோவியத் யூனியன் USSR 24 மில்லியன் நபர்கள், இதில் வந்து பார்த்தோன்னா 8.8 சராசரியாக ஒரு 90 மில்லியன் ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் தான் இந்த ஒரு போரில் சோவியத் யூனியன் இழந்தாங்க. இந்த 24 மில்லியனில் ஒரு 9 மில்லியன் அளவுக்கு தான், அதாவது சொல்லணும்னா ஒரு 90 லட்சம், ஒரு மில்லியன்னா என்ன 10 லட்சம், 90 லட்சம் சோல்ஜர்கள் வரைக்கும் இந்த இடத்துல சோவியத் யூனியன் இழந்தாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே, மீதி இருக்கக்கூடிய 13 மில்லியன் 1.25 கோடி நபர்களுக்கும் அதிகமான மக்கள், பொதுமக்கள் இந்த இடத்துல இறந்தவங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சீனாவில் 15 to 20 மில்லியன் நபர்கள் இறந்தாங்க. சீனா ஏன் இந்த இடத்துல இவ்வளோ அடிவாங்கன்னு கேட்டனா அப்போ ஜப்பானை ஆண்டுட்டு இருந்த மன்னர்கள் சீனாவில் நிறைய இனப்படுகொலைகளை பண்ணாங்க. அதனால 20 மில்லியன் 2 கோடி நபர்களுக்கும் அதிகமாக சீனாவில் இறந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜெர்மனியில் 4.2 மில்லியன் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சு இந்த அளவுக்கு இழப்புன்றது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதில் போலாந்து வந்து ஒரு 5.8 மில்லியன், ஜப்பானில் வந்து 2.12 மில்லியன். இதில் அதிகமாக ஏற்பட்டது கடைசி கட்டத்தில் வந்து அந்த அணு ஆயுதம் வெடிச்சதுனால. யூகே பொறுத்த வரைக்கும் 4.5 மில்லியன், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 4,18,000 நபர்கள், யுகோஸ்லாவியாவில் 1 மில்லியன் நபர்கள், இந்தியாவில் 87,000 போர் வீரர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணதுக்காக இந்த பிரிட்டிஷ் இந்தியாவால் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக கூட்டு போகப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு ஒரு 2 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள். இதுதான் வந்து அஃபிஷியலாக இறந்தவங்க. இதில் யூதர்களோட கணக்குன்றதும் அதிகம். இந்த யூரோப்பியன் யூனியனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, ஜெர்மனியில் வச்சு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்றது. ஸோ அஃபிஷியலி இந்த டேட்டாவெலாம் எடுத்து பார்த்தோன்னா அதிகமான இழப்புகளை சந்திச்சது இன்னைய ரஷ்யா, அன்னைய சோவியத் யூனியன். இந்த சோவியத் யூனியன் சொல்கிறப்போ இது ரஷ்யாவுக்கான ஒரு இழப்பு மட்டும் கிடையாது. அன்னைக்கு இந்த சோவியத் யூனியனில் எந்தெந்த நாடுகள்லாம் இருந்தாங்களோ எல்லாரோட ஒரு இழப்புமே தான். இந்த கவச நாடுகள்னு சொல்லியிருப்பாங்கல்ல, சோவியத் யூனியனோட கவச நாடுகள், அவங்களுக்குலாம் அப்போ பெரிய அடின்றது விழுந்துச்சு. ஸோ அதை பறைசாற்றும் விதமாக நடக்கக்கூடியதான் இந்த விக்டரி டே பரேடுன்றது. ஸோ அஃபிஷியலாக இன்னைக்கும் இந்த விக்டரி டே பரேடுன்றது அவங்களோட கன்ஸோட ஷூட்டிங்கோட, இந்த ஆர்ட்லரி கன்ஸோட ஷூட்டிங்கோட அஃபிஷியலி தொடங்குச்சு. தொடங்கினதுக்கு அப்புறமா நிறைய நிகழ்வுகள் அந்த இடத்துல விமர்சையாக நடந்துச்சு. இதில் வந்து பல வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. குறிப்பிடத்தக்க 2 நபர்கள் இல்லை 3 நபர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா பெலாரஸோட அதிபர் லுகஷென்கோ, சீனாவோட அதிபர் ஜி, இதுக்கு அடுத்தபடியாக
பர்கினா ஃபேசோட தலைவர் இப்போ இருக்கக்கூடிய நபர் இப்ராஹிம் தரூர். இவங்க 3 முக்கியமான தலைவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் நிறைய நாடுகளை சேர்ந்த நபர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ராணுவ படையை பொறுத்த வரைக்கும் சீனா, மியான்மர், இந்தோனேஷியா, கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், மங்கோலியா, பெலாரஸ், இன்னொரு 3லேருந்து 4 நாடுகள் கூட சேர்ந்து ஒரு பெரிய ராணுவ பரேடுன்றதே, மிலிட்டரி பரேடுன்றதே அந்த இடத்துல நடந்துச்சு. இதில் ரஷ்யா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. புதின் சொன்ன ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைன் போரை பற்றி ஒரு கடைசியாக தான் சொல்லியிருந்தார். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். இந்த 2ஆம் உலக போரில் அடைஞ்ச வெற்றின்றது ஒட்டுமொத்த சோவியத் யூனியன் மக்களுக்கும் இந்த உலகத்துக்கு சோவியத் யூனியன் என்னெல்லாம் பண்ணுச்சுன்றதுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிட்டு இருக்கு. இதை நாங்கள் வரப்போகிற நாட்கள்லையும் பறைசாற்றுவோம். 2ஆம் உலக போரில் சோவியத் யூனியனோட பங்குன்றதை நீங்கள் ஓரம் தள்ளி வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களோட இன்வால்மெண்ட் ஆனது இருந்திருக்கு. சோவியத் யூனியன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு யூரோப்ன்ற ஒரு பகுதி இருந்திருக்காது, ரஷ்யான்ற ஒரு பகுதி இருந்திருக்காது. இவங்க ஜெர்மனி உண்மையிலே வந்து சோவியத் யூனியன் வந்து டெஃபீட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு சுப்ரீம் பவர்ன்றது ஜெர்மனியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த அட்டாமிக் தொழில்நுட்பத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டாக அவங்க இருந்தாங்க. அந்த ஒரு வீழ்ச்சி மட்டும் அவங்களுக்கு ஏற்படலை. இந்த பேட்டில் வந்து சோவியத் யூனியன் அவங்களை புஷ் பண்ணி பின்னாடி தள்ளனா இன்னைக்கு உலகத்தோட மேப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த நாடுகளோட எல்லைன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜெர்மனியோட இந்த டெஃபீட்டுக்கு அப்புறம் சோவியத் யூனியன் அவங்கள ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸில் இறங்கினாங்க. அந்த ப்ராசஸில் இந்த வெட்டரன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த போரில் ஈடுபட்டவங்க, அவங்களோட பங்குன்றது ரொம்ப அளப்பரியதாக இருந்துச்சு. என்னதான் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் ரஷ்யான்ற ஒரு நாடு உருவானாலும் இன்னைக்கு மாடர்ன் டே ரஷ்யான்றது இது அத்தனை சம்பவத்தையும் பூர்வீகமாக கொண்டது தான். ஸோ எல்லாருக்கும் இங்கே தேவையான அத்தனை ரெஸ்பெக்ட்ன்றது கொடுக்கப்படும். இவங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி யார் பண்ணாலும், இல்லை இவங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி யார் நடந்துட்டாலும் அவங்களுக்கான நடவடிக்கைகள்ன்றது சிவியராக இருக்கும். மூணாவது, இன்னைக்கும் ரஷ்யா நாசிசம்க்கு எதிராகவும் இந்த நியோ நாசிசம்க்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நாசிசமை யார் டெவலப் பண்ண ட்ரை பண்ணாலும், இல்லை யார் அதை ஊக்குவிச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி முதல் எதிரியாக ரஷ்யா நிற்கும்ன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தாரு. 4வது உக்ரைனை பற்றி பேசுகிறப்போ சோவியத் யூனியனில் இருந்த நிறைய நாடுகள் இன்னைக்கு ரஷ்யாவை பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு என்னைக்கா இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வரும். என்னைக்கு ரஷ்யாவோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனைன்றது வருதோ அன்னைக்கு இழந்த நிலங்களை மீட்கிறதுக்கும் ரஷ்யா தயங்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிடாதீங்கன்றதை அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ரெஸ் பிரீஃபிங் மாதிரி அது. அதில் இந்த 4 பாயிண்ட்ஸை ரொம்ப முக்கியமாக பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக எல்லா நாட்டோட அந்த கமாண்டர்ஸையும் மிலிட்டரி கமாண்டர்ஸையும் சந்திச்சு பேசினாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வடகொரியாவோட 525th யூனிட்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்பெஷலி அந்த கர்ஸ்க் பேட்டிலுக்காக அனுப்பப்பட்டவங்க. அந்த யூனிட்டோட கமாண்டரை சந்திச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அதோட வீடியோஸும் இப்போ வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த மிலிட்டரி பரேடில் நிறைய வெஹிக்கிள்ஸை அவங்களோட நிறைய வந்து மிசைல் சிஸ்டமை எப்பயுமே ரஷ்யா ஷோகேஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை அதிகமான மிசைல்ஸ் இல்லைனாலும் அவங்களோட RS-24 யார்ஸ், இந்த RS-28 சவமாட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க இல்லை அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் மிசைல், அதுவும் S-400ம் இன்னும் நிறைய ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸும் அவங்களோட T-34 டேங்க்ஸ். இந்த T-34 டேங்க் வந்து 2ஆம் உலக போர்லேருந்து ரஷ்யாவோட படைகள் இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி. இதோட Su-100ன்னு சொல்லக்கூடிய அந்த BMP வெஹிக்கிளை இப்போ திரும்ப ரஷ்யா புதுசாக ரெடி பண்ணி இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னமும் அதோட ஹார்ட்வேர்ன்றது அந்த அளவுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. இதில் இந்த மிசைல் பவரை பொறுத்த வரைக்கும் இஸ்கேந்தரோட இப்போ இந்த M வேரியன்ட் அதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 வெஹிக்கிளை அதிகமாக இந்த பரேடில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த இஸ்கேந்தர் வரப்போ அந்த இடத்துல வந்த சத்தம் ஒன்று இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த வந்து ஃபுட்டேஜ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் போய்ட்டு தேடி பாருங்கள். அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த இஸ்கேந்தர் மிசைல் வந்தப்போ மட்டும் RS-24 யார்ஸுக்கு கூட அவ்வளோ பெரிய ஒரு சவுண்ட் வரல. இது வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனோட கனெக்ட் பண்ணி நிறைய ரஷ்யாவுக்குள்ளே வந்து இந்த ஒரு 4-5 மிசைல் சிஸ்டம் இருக்குது. கின்சால், இந்த இஸ்கேந்தர், ஆர்ஷ்னிக், அது மட்டும் இல்லாமல் RS-28 சவமாட், இந்த 4 வெப்பன் சிஸ்டமுக்கு வந்து ஒரு பெரிய பேரானது இருக்குது. அதோட ஒரு சின்ன கிளிம்ஸை தான் இந்த விக்டரி பரேடில் ரஷ்யா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஃபைனலாக அது முடிஞ்சிருச்சு. அந்தந்த தலைவர்கள் அந்தந்த நாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த விக்டரி டே பரேடுக்கு நடுவில் ஒரு 70 இடங்களில் சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு ரஷ்யா ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. உக்ரைன் வந்து இதை பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்றதையும் கொடுக்கல. நாளைக்கு வந்து இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பீஸ் கீப்பர்ஸ் அனுப்புறதா இல்லை எந்த வகையில் உதவி பண்ணுறது உக்ரைனுக்கு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பை சார்ந்த நபர்கள் நாளைக்கு உக்ரைனில் வச்சு மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட விக்டரி செலிப்ரேஷன் அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் உக்ரைனோட அந்த மினரல் டீல்ன்றதும் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஒரு முடிவை நோக்கி இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு முடிய போகிற ஒரு நிலமையில் இருக்குது. இந்த டைமில் ஜெலன்ஸ்கி எதுவும் ஸ்டண்ட் பண்ணாமல் இருந்தார், இல்லை ஜெலன்ஸ்கி வந்து இந்த டைமில் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாமல் இருந்தார்னா இது ஸ்மூத்தாக போயிட்டு அந்த ஒரு சீஸ்ஃபயரை நோக்கி போயிடும். இதுக்கு நடுவில் அதை பண்ணுறது, ஏன்னா மாஸ்கோ மேலேயே நேற்று இந்த விக்டரி டே பரேடுக்காக ஒரு 3 நாள் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஜெலன்ஸ்கி ஒரு 2 முறை வயலேஷன் பண்ணுற மாதிரி மாஸ்கோவோட அவுட்டர்ஸ்கட்ஸ் அந்த புறநகர் பகுதிகளை நோக்கி ஒரு 2 தடவை ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க. இது அத்தனையும் ரஷ்யாவோட Ka-52 அலிகேட்டர் ஹெலிகாப்டர்ஸ் நடுவானத்தில் வச்சு சுட்டு விழுந்துச்சு. ஏன்னா விக்டரி டே பரேடை கொலாப்ஸ் பண்ணுறது
உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. ஜெலன்ஸ்கி அதை நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து வேர்ல்டு லீடர்ஸ் வரப்போ நாங்கள் த்ரெட் பண்ணுவோம். நல்ல வேலை அப்படி எதுவும் பண்ணல. இன்கேஸ் அப்படி பண்ணியிருந்தானா ரஷ்யா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஒரு ஆர்ஷனிக்கை தூக்கி பார்சல் பண்ணி உக்ரைனுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.